வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நம்பர் ஒன்னாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சினிமா செய்தி. பாரதி ராஜாவின் 16 வயதிலே படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது அவருடைய முதல் படமும் கூட. ஆக்சுவலாக அதனுடைய தலைப்பு வந்து மயில் அப்படின்னு வச்சுருந்தார் முதல்ல. அது அப்புறம் அப்படியே டிஸ்கஷனில் வரும்போது 16 வயதிலேன்னு மாற்றிருக்காங்க. கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி போன்ற முக்கிய நடிகர்கள்லாம் நடித்த படம் அது. அந்த படத்தில் ஒரு காட்சி, ஒரு வேலையில் போகிற ஓனான பசங்கள்லாம் அடித்து விரட்டி அதை வலை போட்டு பிடிக்கிற மாதிரி துன்புறுத்துகிற மாதிரி ஒரு காட்சி. அப்போது வந்து கமலஹாசன் வந்து அடிக்காதீங்கடா, பாவடா வயலில் பூச்சி அப்படிங்கிற மாதிரி அவர். ஏன்னா அதில் வந்து ஒரு சப்பானி கேரக்டர், கிராமத்து கேரக்டர் ஒரு மாதிரியாக தான் பேசுவார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, நல்ல பீக்கில் நடிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு நிறுத்திடுறாரு கமலஹாசன். நடிப்பை நிறுத்திட்டு டைரக்டரை பார்க்குறாரு. டைரக்டருக்கு ஒரு அதிர்ச்சி, டீமுக்கே அதிர்ச்சி, யூனிட்டே அப்படியே அப்செட் ஆகிடுது. என்னடா திடீர்னு படத்தில் நடிப்பை நிறுத்திட்டு நம்மளை பார்க்குறாரே அப்படின்ட்டு. அப்புறம் முதல்ல கிட்ட வந்து அவர் கேட்குறாரு, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாரு. என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. அந்த உண்மையை அவர் கண்டுபிடிச்சிட்டார். என்ன நடந்தது தெரியுங்களா? ஆக்சுவலாக அந்த உண்மை என்னங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். என்ன நடந்தது அப்படின்னா, அந்த மயிலுங்கிற கதையை வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டு நாயா பேயா அலைஞ்சு S.A. ராஜ்கண்ணு அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசரை கண்டுபிடிக்கிறாரு பாரதி ராஜா. ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் இந்த படத்தை எடுக்க ஒத்துக்கிறாரு, நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. கலரில் எடுக்கலாங்கிறாரு. ஏகப்பட்ட செலவாகுமேனு பயப்படுறாரு இவர். எல்லாம் ஓகே அப்படின்ட்டு, நல்ல டைரக்டராக போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பாரதி ராஜா அவரை கேட்குறாரு. வேறு யாரோ டைரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு அவர் இல்லை பாருங்கள், நான் நல்ல டைரக்டராக போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு, நான் டைரக்டர் கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கே நம்ம ஷூட்டிங் போகலாம், நீங்கள் தான் டைரக்டர்னு ஒன்று. இவருக்கு இன்ப அதிர்ச்சி, உடஞ்சு போயிடுறார். நம்ம டைரக்டரா அப்படின்னு ஒரே குஷியாக இருக்கார். அந்த சமயத்தில் தான் இந்த படத்தை எடுக்கிற போது அந்த காட்சியில் கமலஹாசன் டக்குன்னு நடிப்பை நிறுத்திட்டு இவங்களை பார்க்குறாரு. இப்போ அந்த உண்மை என்னங்கிறத, அவர் என்ன உண்மையை கண்டுபிடிச்சாருங்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க விஷயம். கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. வழக்கம் போல் சைலன்ஸ், கேமரா ரோலிங், ஆக்ஷன் அப்படிங்கிறாரு. நடிப்பு தொடர்கிறது. நடிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். மற்றவங்களாம் நடிச்சிட்டு இருக்காங்க. கமலஹாசன் மட்டும் நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாரு. எல்லாம் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு அதிர்ச்சி அடைகிற காலத்தில் அவர் சொல்கிறாரு, கேமராவில் ஃபிலிம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. பாரதி ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அந்த சீன் எடுக்கும்போது உண்மையிலேயே கேமராவில் ஃபிலிம் இல்லை. ஏன் அப்படின்னா, அன்னைக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டு. பெங்களூரில் போய் வாங்கிட்டு வரணுமா. அது கூட ஆர்டர் பண்ணி புக் பண்ணி அவங்க ஓகே சொன்ன பிறகு ஒரு ஆளை அனுப்பிச்சு வாங்கிட்டு வரணும். அந்த ஃபிலிம் வந்து அன்னைக்கு வர வேண்டிய ஃபிலிம், அந்த ரோல், அந்த படச்சுருள் கொஞ்சம் தாமதமாக வந்துகிட்டு இருக்கு. பக்கத்தில் வந்துருச்சு. இவர் என்ன நினைக்கிறாரு, ஃபிலிம் இல்லை வந்துட்டுருக்குன்னு சொன்னால் ஒருவேளை ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுமோ, கமலஹாசன் கோச்சிக்கு போயிடுவாரோ, அவரை கால் ஷீட்டை வீணாக்கக்கூடாதுங்கிறனால என்ன பண்ணுறாரு, முதல்ல அந்த சீனை எடுக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணிகிட்ருக்காரு. அதுக்குள்ளே ஃபிலிம் ரோல் வந்துருச்சுன்னா இன்னொரு வாட்டி எடுத்துக்கலாங்கன்னா சரின்றுவாங்க. ஏதோ கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சுங்க, ஒரு இடத்துல பதிவாகலைன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். ஆனால் அந்த ஐடியாவில் இவர் பண்ணியிருக்காரு. இவர் சினிமாவுக்கு புதுசு. என்னதான் இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கமலஹாசனுக்கு அதை விட ஒரு படி மேலே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அவரை நிறுத்திட்டாரு. எப்படிங்க கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறாங்க அவரை, கமலஹாசன். கேமரா ரோல் ஆகும்போதுங்க ஃபிலிம் இருந்ததுன்னா கிரன்னு ஒரு சத்தம் கேட்குமா. அது நம்ம சாமானியமான ஊனக்காதுகளுக்கெல்லாம் கேட்காது. அவர் அங்கே நடிச்சிட்டு இருக்காரு, இவர் தூரத்தில் கேமரா வச்சுருப்பார். ஷார்ட்டு தான் க்ளோஸ்அப் பண்ணுவார் ஒழிய கிட்டத்தட்ட கேமராவுக்கும் இந்த நடிக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக கொஞ்சம் தூரம் இருக்கும். ஆனால் அவர் கமலஹாசன் டெக்னிக்கலி குவாலிஃபைடு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதனால தான் பின்னாடி அவரால் விஸ்வரூபம், இந்தியன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவர் வந்து நடிக்க ஆரம்பித்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹைலி டெக்னிக்கலி குவாலிஃபைட் பிக்சர்ஸ் அதெல்லாம். அதில் வந்து இவருடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக டிஸ்கஷனில் இவர் சொல்லியிருப்பார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லியிருப்பார். அதனால் ஆச்சரியப்பட்டாங்களா எல்லாரும், எப்படியா கண்டுபிடிச்ச. நடிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் அதில் தானே இருக்கும். இந்த ஃபிலிம் இல்லைங்கிறது விஷயம் வந்து டைரக்டருக்கும் கேமராமேனுக்கு மட்டும்தான் தெரியுமா, வேற யாருக்கும் தெரியாது. அதனால் அதை அந்த கமலஹாசன் அன்னைக்கு கண்டுபிடிச்சது பெரிய விஷயமா பேசுவாங்க.
யார் எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நாம் பழகிற சக மனிதர்களை கூட, கமலஹாசன் விட்டுருங்க, சக மனிதர்கள், நம்ம அளவில் இருக்கிற மனிதர்கள் கூட நமக்கே புத்தி சொல்லலாம், நாம் செய்யும் காரியங்களை திருத்தலாம். நம்மை விட அவர்கள் படிப்பில் குறைவாக இருந்தாலும் இது போன்ற டெக்னிக்கல் விஷயங்களில் மிகையாக இருக்கலாம். இதுதான் நம்ம அதிலிருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். சரிங்களா? இதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.